வணக்கம். ஜபை இஜக் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அதோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அதோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக பேசுவோமே, ஒரு மனசாட்சியை தொட்டு பாருங்கள். ஒரு வீட்டில் இறந்துட்டாங்க, இழவு விழுந்த வீட்டுக்கு நீங்கள் தேடி போவீங்களா, உங்களை கூப்பிடுவீங்க, அவங்க வீட்டுக்கு அவங்கள கூப்பிடுவீங்களா? நல்லா யோசிங்க பார்ப்போம். ஒரு வீட்டில் இறந்துட்டாங்க, அந்த வீட்டுக்கு துக்க விசாரிக்க நீங்கள் போவீங்களா? எப்பா என்னால் முடியாதுப்பா, நீ என் வீட்டுக்கு வா, உன் வீட்டு துக்கத்தை நான் விசாரிக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எந்த வீட்டில் இறந்ததோ அவங்கள உங்கள் வீட்டுக்கு கூப்பிடுவீங்களா? நல்லா யோசிக்கணும். இல்லை, இதெல்லாம் எந்த ஒரு நியாயம்? இது தமிழ் பண்பாடா? அப்புறம் எதுக்குங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்? நான் கேட்கக்கூடிய கேள்வி அதான். எதுக்கு அது தேவையில்லாமல் போடுறீங்க? அப்போ நீங்கள் விளம்பரத்துக்காக கட்சி ஆரம்பிச்சிங்களா? கொள்கையெல்லாம் கிடையாது. இல்லைதான், அது தெரிஞ்சதான். இன்னைக்கு வரைக்கும் விஜயை பொறுத்தவரை என்ன கொள்கை? ஒன்றுமே இல்லை. இறந்தவ வீட்டுக்கு போகிறதுலையுமா கொள்கை இல்லை? என்னங்க, இழவு வீடுங்க அது. 41 பேர் இறந்த இழவு வீடு கரூர். அந்த வீட்டுக்கு நம்ம போய் துக்கம் விசாரிக்கிறதா? அவங்கள கூப்பிட்டு துக்கம் உள்ளவங்களை இங்கே வாங்கன்னு சொல்லி போட்டு உட்கார வச்சு பணம் முடிப்பையும் மற்றபடி ஆறுதலையும் சொல்கிறதா? முதல்ல 13ன்னாங்க, அப்புறம் 14ஆம் தேதி கரூருக்கு விஜய் வருவார் அப்படின்னாங்க. அதெல்லாம் ஒழிஞ்சு போச்சு. அப்புறம் 17ஆம் தேதி அப்படின்னாங்க. இந்த 17ஆம் தேதி இன்னைக்கு ஃபனால் முடிஞ்சு போச்சு. எல்லாம் எதிர்பார்ப்பாக இருந்துகிட்டு இருந்தாங்க. அதுவும் இன்னைக்கு காலி. என்னென்னு கேட்டேன் அப்படின்னம்னா, மண்டபம் 2 மண்டபத்தை ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க. தாவேக்கு அவனை ஏற்பாடு பண்ணி எல்லாம் சப்ஜெக்ட் பண்ணி அதில் அவர் சொன்னார்ல, அங்கங்கே டேபிள் போட்டு மேடைகள் போட்டு 41 பேர் மட்டும்தான் பக்கத்தில் இருக்கணும், யாரும் இருக்கக்கூடாது. வெளியே 1 கிலோமீட்டர் அளவுக்கு மற்ற போலீஸார் நிற்கணும். ஏன்னா மற்றபடி உள்ளே இறங்குறப்ப 2 நுழைவாயில், விமான நிலையத்தில் வர்றப்ப ஏகப்பட்ட போலீஸ் 2 பக்கம் இருக்கணும். இல்லை, அப்படிப்பட்ட ட்ரம்ப்புக்கே இந்த மோடி அரசு அந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுத்ததா அப்படின்னு எனக்கு தெரியல. இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இல்லை, யோசிங்க. அதெல்லாம் ஏற்பாடு பண்ணி எல்லாம் சப்ஜெக்ட் பண்ணிட்டு 2 கல்யாண மண்டபத்தையும், அது கல்யாண மண்டபம் ஏகப்பட்ட பேர் தரமாட்டேன் அப்படின்ட்டாங்க. கரூர்லேயே அதிமுகவே தரமாட்டேன் அப்படின்ட்டாங்க. ஏதாவது ஆச்சரியம். அப்புறம் நிறைய பேர் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. ஏப்பா இது இழவு கொடுத்த கல்யாண மண்டபம்ப்பா, ஆமாம் இங்கே வச்சா நம்ம வீட்டில் இழவு எவனும் வைக்க மாட்டான். அதே மாதிரி நிறைய தெரிஞ்சவங்களே இல்லைங்க அது இல்லைங்க இதுன்னு போட்டு விளக்கிட்டாங்க. அதெல்லாம் விட்டுட்டு 2 மண்டபத்தை பிடிச்சிருக்கிறாங்க. தாவேக்காவினர் கஷ்டப்பட்டு பிடிச்சி டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஆமாம், அக்டோபர் 17ஆம் தேதி நம்ம 41 குடும்பத்தையும் சந்தித்து 20 லட்சம் கொடுத்துட்டு மற்றபடி ஆறுதல் சொல்லிட்டு அப்படியே ஓடி போயிடலாம் 1 மணி நேரத்தில். எல்லாம் முடிவு பண்ணியாச்சு. இப்போ கூட்டம் ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னு தகவல். என்ன அப்படின்னு கேட்டால், போலீஸார்ட்ட அனுமதி வாங்கலையா? இது என்னங்க இது காரணம்? இல்லை, இதுக்கு முதல்லாம் அப்படி தான் பண்ணீங்களா? எல்லாமே அனுமதி வாங்காமல் தான் இந்த வேலுச்சாமிபுரத்தில் நடந்த விஷயமெல்லாம் அனுமதி வாங்காமல் தான் பண்ணீங்களா? இல்லை, திருச்சியில் மாநாடு இப்போது இது கூட்டம் போட்டீங்க, அப்புறம் மதுரையில் மாநாடு போட்டீங்க, விக்கிரவாண்டியில் மாநாடு போட்டீங்க, அப்புறம் நாகப்பட்டினம் திருவாரூர் கூட்டம் போட்டீங்க. எல்லாமே அனுமதி வாங்கி போட்டது, அனுமதி வாங்காமல் போட்டது. அப்போ இதுக்கு ஏன் அனுமதி வாங்கவில்லை? 17ஆம் தேதி கரூருக்கு பாதிக்கப்பட்ட 41 குடும்பங்களுக்கு ஆறுதல் சொல்லி பண முடிப்பு நிதி உதவி வழங்குறத சப்ஜெக்ட் பண்ணி கரெக்ட் முடிஞ்சிச்சு. மண்டபத்தையும் பிடிச்சாச்சு, அனுமதி வாங்க வேண்டியதானே? ஒன்றும் புரியல. இது என்ன ஒரு சூழல் அப்படின்னு தெரியல. அதையெல்லாம் இன்னொரு கூத்து செய்தி போயிட்டு இருக்கு. முதல்ல சொன்ன மாதிரி வரவில்லை என்பது ஒரு விஷயமாக இருந்தாலுமே கூட, சொன்ன மாதிரி அந்த 41 பேரை பனையூருக்கு கூப்பிடலாம் அப்படின்னு ஒரு விஷயம்லாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா? நம்மளே யோசிக்கணுமா இல்லையா? 41 பேரை பனையூரில் கூப்பிட்டு அங்கே உட்காந்து பண முடிப்பு மற்ற ஷோ இது பண்ணி அப்புறம் ஊருக்கு அனுப்புகிற மாதிரி ஒரு தகவல் எந்த அளவுக்கு அப்படிங்கிற ஊர்ஜிதம் தெரியல. பட் இது நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னு கேட்டால், ஆல்ரெடி இந்த மழையால் பாதிக்கப்பட்டவர்கள் துப்புரவு தொழிலாளிகள்லாம் வீட்டுக்கு வர வச்சு தான் கொடுத்தாரு விஜய். அவங்களுக்கு ஒரு அரணாக இருப்பேன்னு சொல்லி போட்டு பேசினார். மற்றபடி ஒரு பண முடிப்புலாம் வழங்கினார்.
நல்லா யோசிங்க. மழையால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கும் துப்புரவு தொழிலாளிகளுக்கும் ஒரு இறந்த வீட்டுக்கு சொந்தக்காரர்கள் என்ன அப்படி அவங்களுக்கு வித்தியாசம் இல்லையா? என்னங்க இது ஒன்றுமே புரியல. என்ன அரசியலுங்க இது ஒன்றுமே புரியல. இல்லை, இந்த அரசியலாம் மனசுக்கு உங்களுக்கு ஓகே கொடுக்குதா? மனசுக்கு தெளிவாக இருக்கா? மனசுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்கா? மழையால் நனைஞ்சவன் அது என்ன? அது இயற்கையின் உபாதை. பாதிப்பு அடைஞ்சு திடீர்னு வந்துடுது, மழையால் பாதிக்கப்பட்டாச்சு, முடிஞ்சு போச்சு, ரைட்டு, ஓகே. அதில் 2 பேர் இறந்தாவே இருக்கட்டும், அதை பற்றி ஒன்றும் கிடையாது. அது இயற்கையின் சீற்றம், நம்ம யாரும் கட்டுப்படுத்தவெல்லாம் முடியாது. அதே மாதிரி துப்புரவு தொழிலாளி அவங்கள கூப்பிட்டு வச்சு மற்ற இது சப்ஜெக்ட் அது ஒரு வகையான வேண்டுதல். அதில் அரசியலும் பண்ணலாம். நாளைக்கு அவர் ஓட்டு போடுவாங்கிற கான்செப்ட் கூப்பிட்டு வச்சு ஏதோ பண்ணலாம். அவங்கள கூப்பிட்டா வருவாங்க. இன்னும் சொல்ல போனால் அவர்களை நோக்கி செல்வது என்பதெல்லாம் விட ஒரு கூட்டத்தை போட்டு சப்ஜெக்ட் அதன் மூலமாக அறிவித்து அதன் மூலமாக ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி போட்டு நின்று அதில் கொடுக்கணும். அதுவும் இல்லை, வீட்டுக்கு வர வச்சு கொடுத்து மழையால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுத்து முடிச்சுட்டார், ரைட்டு. அதே மாதிரி கரூரில் உள்ள 41 பேர் எதிர்பார்க்கலாமா? இல்லை, அவங்க எந்த அளவுக்கு பாதிப்பாக இருப்பாங்க? அப்போ பணத்துக்காக மக்கள் எல்லாம் அடிமைப்பட்டு விடுவார்கள் அப்படிங்கிற எண்ணத்தில் தாவேகா இருக்கு. குறிப்பாக தாவேகா விஜய் இருக்கிறா அப்படி துண்டா தெரிஞ்சு போச்சு. பணத்துக்காக அப்படின்னா என்னது ஒன்றுமே புரியலையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுனீங்க? நீங்கள் இந்த மாதிரி கூட்ட நெரிசல் பண்ணியது கூட ஒரு வேளை எதற்காக அப்படிங்கிற கேள்வி வருதா இல்லையா? இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் பண்ணிடுங்கப்பா, நம்ம ஒரு அமௌண்ட்டை கொடுத்துருவோம், அதை வச்சு ஓட்டு விடலாம் அப்படிங்கிற இதாக ஏற்பாடா? ஒன்றுமே புரியலையே. கற்பனை எப்படி எப்படியோ போகுது. நல்லா யோசிக்கிறோம். 41 பேரில் எத்தனை பேர் அப்படி வந்துடுவாங்க? அப்படியே வந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரன் திட்ட மாட்டானா? அப்படியே வந்தாலும் பத்திரிக்கையார் கேள்வி கேட்க மாட்டானா? டக்குன்னு கேட்பார் அவர், நீங்கள் பணத்துக்காக வந்தீர்களா விஜய்க்காக வந்தீங்களான்னு கேட்பார். கட்டாயம் ஒரு ஆளாவது கேட்பான். ஒரு பத்திரிக்கைக்கான கட்டாயம் கேட்பான். நியாயமான பேச்சு தானே இது? இல்லை, ஒருவேளை விஜயை பொறுத்த வரைக்கும் அரசியல் தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறாரா, இல்லை வேண்டுமென்றே செய்கிறாரா, இல்லை வேறு ஏதாவது பாதிக்கக்கூடிய அளவுக்கு என்ன இருக்கு? பாதிச்சிட்டீங்க, 41 பேர் ஃபெனாலும் முடிஞ்சு போச்சு, எல்லாம் சிபிஐ போட்டாச்சு, மற்ற ஷோ எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, முடிஞ்சு போச்சு. இந்த என்ன உங்களுக்கு வேண்டும்? உங்களை பாதிக்கக்கூடிய அளவுக்கு என்ன? அதுவும் உங்கள் வீட்டை செக் பண்ணியாச்சு, ஓய்பிரிவு போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? என்ன இந்த நட போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா, அப்படி போடு போடு அந்த பாட்டு மாதிரி ஓய்பிரிவு போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா, அது செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது கொஞ்சம் ஏற்றி விட்டுருவாங்க. இப்படியே போயிட்டு இருந்தது அப்படின்னா மக்களுடைய சரி இதுதான் இப்படி ரைட், ஓகேப்பா, முடிஞ்சு போச்சு. ஓட்டுக்கு எப்படி வருவீங்க? நான் கேட்கக்கூடிய கேள்வி, ஓட்டுக்கு எப்படி வருவீங்க? பொதுக்கூட்டம் போடுவீங்களா, இந்த மாதிரி மாநாடு போடுவீங்களா, இல்லை மீண்டும் 3வது மாநாடு போட போறீங்களா, இல்லை இந்த மாதிரி பஸ்ஸில் 2 பேசிட்டு போயிட போறீங்களா, இல்லை இது மாதிரி இறந்தவங்களை கூப்பிடுற இது தூய்மை பணியாளர் கூப்பிட்ட மாதிரி, மழையில் பாதிக்கப்பட்ட கூப்பிட்ட மாதிரி, இந்த 40 பேர் கூப்பிட போகிற மாதிரி, எப்பா 234 பேர் வேட்பாளர் நிறுத்திட்டேன், எல்லாருமே நீங்கள் வீட்டை வாங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதி. இன்னைக்கு ஒட்டஞ்சத்திர தொகுதி, வாங்க எல்லாரும் வாங்க, இந்த மாதிரி ஓட்டு போடுங்க, ஓட்டு போடுங்க, ஓட்டு யார் பனையூருக்கு வந்துருங்க, எல்லாரும் திருப்பி போயிருங்க, முடிஞ்சு போச்சு. அப்புறம் என்னப்பா திண்டுக்கல், வாங்கப்பா ஓட்டு போடுங்க, ஓட்டு போடுங்க. யார் ஓட்டு போடுவா? மக்களை நோக்கி நம்ம தாங்க போகணும். ஒன்றுமே புரியல. இது என்ன கார்பரேட் நிறுவனம் நினைச்சிட்டாரா, இல்லை வேற எதுவும் நினைச்சிட்டாரா தெரியல. கட்டாயமாக எந்த அளவுக்கு வேகமாக பேசப்பட்டது இந்த கட்சி, அந்த அளவுக்கு சுக்குநூறாக மக்களை உடைத்து விட்டார்கள். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.